ஹைஸ் நஜசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழடி அகழ்வாராய்ச்சி. எங்க பார்த்தாலும் டெய்லி ஒரு நியூஸ் கீழடி அகழ்வாராய்ச்சி பத்தி வந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புதுசா கீழடி அகழ்வாராய்ச்சியில ஒரு பொருள கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லன்னா கீழடி அகழ்வாராய்ச்சி சம்மந்தமா போராட்டம் நடத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு நியூஸ் கண்டிப்பா டெய்லியும் வருது. இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி எந்த மாவட்டத்துல தான் நடக்குது? இதுவரைக்கும் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியில என்னென்ன பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க? இந்த பொருட்கள் எல்லாம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நாம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்டா இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த கீழடி அகழ்வாராய்ச்சின்னா என்ன? கரெக்ட்டா எந்த பகுதியில இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல சரியா சிவகங்கை மாவட்டத்தின் கீழடி கிராமத்தில் அங்க வைகை ஆற்று கரையில நடத்தப்பட்டுட்டு இருக்குது அந்த அகழ்வாராய்ச்சி. ஏன் அந்த தமிழ்நாட்டுல எவ்வளவோ இடம் இருக்கு. எதனால இந்த கீழடிய மட்டும் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய பாடங்கள்ல படிச்சிருப்போம். அதாவது புறநானூறு, அதுக்கப்புறம் மதுரை காஞ்சி, வைகை ஆற்று இந்த மாதிரி நெறைய வரலாறு பாடங்கள்ல படிச்சிருக்கோம். இந்த இடங்கள்ல பண்டைய காலர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நெறைய நூல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி கரெக்ட்டா 2012 சம்திங் சரியா? அப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த கீழடியில வயல்வெளியில என்ன பண்றாங்கன்னா, உழப்புவாங்கல்ல. அந்த மாதிரி போன மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அங்க கீழடியில அந்த ஆற்றங்கரை பக்கத்துல வித்தியாசமான பொருட்கள் கிடைச்சிருக்குது. என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானை, அப்புறம் மணிகள், அப்புறம் அந்த காலகட்டத்துல ஒரு சில பொருட்கள் அதுல கிடைச்சிருக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த மக்கள் இந்திய தொல்லியல் துறைக்கு என்ன பண்றாங்கன்னா, அகழ்வாராய்ச்சி மையத்துக்கு தகவல் குடுக்குறாங்க. இந்த மாதிரி பழங்கால பொருட்கள் வித்தியாசமா கிடக்குது. இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் குடுக்குறாங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தொல்லியல் துறை கரெக்ட்டா 2013ல இருந்து 2014ல முதல் கட்ட சோதனை அந்த பிளேஸ்ல நடத்துனாங்க. அதே மாதிரி நடத்துனதுல மேலோட்டமா தான் நடத்துனாங்க சரியா? அதுல நெறைய பொருட்கள் கிடைச்சிருக்குது. அந்த பொருட்களையும் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி இது இன்னும் மேலோட்டமா பார்க்கும்போது இந்த அளவு கிடைச்சிருக்கே, இன்னும் நம்ம ஆழமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததாட்டு தொடங்குனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015ல அவங்க 2ஆம் கட்ட சோதனை எவ்வளோத்துக்கு எவ்வளவு கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல நெறைய பொருட்கள் கிடைச்சிருக்குது. அது என்னென்ன பொருட்கள் இதுவரைக்குமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அத எல்லாமே நம்ம டீட்டெயில் வைஸா பார்ப்போம். அதாவது முதல்ல இந்த பிராமி எழுத்து சரியா? பொறிப்பானை ஓடுகள் இதெல்லாமே கிடைச்சிருக்குது. எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான எழுத்து முறைகள், குறியீடுகள், அப்புறம் வர்த்தக ரீதியான குறியீடுகள் கண்டெடுத்திருக்காங்க. அந்த அது எதுவும் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பானை ஓடு இருக்குல்ல, அதுல எழுதியிருக்காங்க. அதையும் பார்த்துருக்காங்க சரியா? அடுத்ததாட்டு ஆ இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆரம்ப காலத்துல உள்ள இது தமிழ் மொழி எழுத்துக்கள் இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல் கட்டுமானங்கள், செங்கல் சுவர்கள், வீட்டு தளங்கள், உறைக்கிணறுகள், கழிவு நீர் வடிகல் அமைப்புகள் அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இத பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய வீடா இருக்குது. அவங்க வாழ்ந்திருக்கிற வீடு இதுதான். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரமா இருந்திருக்கலாம். இல்லன்னா இவங்க இங்க வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கருப்பு, சிவப்பு மண்பாண்டங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அ பானைகள், கிண்ணங்கள், அப்புறம் சேமிப்பு ஜாடிகள், அலங்கார வடிவங்களோட கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அந்த காலகட்டத்தில பானைகள் எப்படி எந்த கலர்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோப்பு கருப்பு நிறத்தில அவங்க டிசைன் பண்ணி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. சோப்பு கலர்லயும் வச்சிருப்பாங்க. அப்புறம் ஜார்கள்ல தான் ஒரு பொருட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா, ஜார்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அலங்கார பொருட்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆபரணங்கள் என்னென்ன ஆபரணங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம், செம்பு, கண்ணாடி, அப்புறம் ஹவோட் கார்னெலியன்ஸ், அப்புறம் பவழம், அப்புறம் பளிங்கு மணிகள், அப்புறம் மோதிரங்கள், காதாணிகள் எல்லாமே கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு வெயிட்டான பொருட்கள யூஸ் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு பார்க்குறதுக்கு வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்கலைன்னா கண்டிப்பா ஒரு நாள் போய் பாருங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு கிரியேட்டிவா சூப்பரா இப்படியெல்லாம் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோன்ற வகையில இருக்குது. அடுத்தது கருவிகள், ஆயுதங்கள் அந்த காலகட்டத்தில பண்டைய தமிழர்கள் எப்படி கருவிகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆயுதங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு செம்பு, எஃகு இதால செய்யப்பட்ட அம்பு முனைகள், கத்திகள், கோடாரிகள், அப்புறம் மரவேலை
கருவிகள் நம்ம இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த காலகட்டத்தில வந்து அ மரவேலை கருவிகள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதுவுமே பார்க்கலாம். வித்தியாசமா ஒரு முறையில வந்து இருக்கும். இந்த மாரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. விளையாட்டு பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க விளையாட்டு பொருட்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடுமண்ணால் செய்யப்பட்ட சதுரங்க காய்கள், ப பகடைக்காய்கள், அப்புறம் வந்து குழந்தைகளுடைய பொம்மைகள் இது எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் அந்த மாதிரி தான். அப்ப அதுதான் செய்வாங்க. சரியா? அப்புறம் வந்து மனித மற்றும் விலங்கு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மனித எலும்புக்கூடு, அதுக்கப்புறம் வந்து முதுமக்கள் தாழிகள், அப்புறம் எருமை, ஆடு, மான், குதிரை, முயல், நத்தையோட எலும்புக்கூடு, எச்சங்கள் இந்த மாரி கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் முதுமக்கள் தாழிகள் வந்து எத்தன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 142 தாழிகள் கண்டு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நெல்மணிகள், எலும்பு எச்சங்கள் இது எல்லாமே பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததாட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க ஆபரணங்கள். சரியா? சுடுமண் பொம்மைகள், தங்க ஆபரணங்கள், காளை உருவ பொம்மைகள், மனித உருவங்கள் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அத பார்த்தாலுமே தெரியும். தங்க ஆபரணங்கள் எப்படி இருக்கும்னு தெரியும். அப்புறம் வந்து உருவ பொம்மைகள் அழகா செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் மனித உருவ பொம்மைகள் அந்த மாதிரி ஒரு மனுஷங்கள செய்யணும் அப்படின்னா, ஒரு கிரியேட்டிவா இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் எலும்பு கருவிகள். ஆ அதாவது எலும்ப வச்சு என்னதெல்லாம் அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ எலும்பால் வச்சு எழுத்தாணிய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவுமே இந்த கீழடியில கிடைச்சது. சீப்பு, அப்புறம் நூல் நூக்கும் தக்காளிகள். சரியா? தக்காளிகள்னு சொல்லும்போது நம்ம தக்காளின்னு நெனச்சிடக்கூடாது. அவங்க வந்து வித்தியாசமா ஒரு பேர் வச்சிருக்காங்க. தக்காளிகள் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. அத பார்க்கும்போதே நம்ம யூஸ் பண்றதோட வித்தியாசமா இருக்குது. அது அந்த காலகட்டத்தில உள்ள தமிழர்கள் யூஸ் பண்ண ஒரு விஷயம் தான். அடுத்தது வந்து குதிரை எலும்புகள், திமில், காளை எலும்புக்கூடெல்லாம் கிடைச்சிருக்குது. அடுத்ததாட்டு நெல்மணிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் படிக்கல் எடைகள் அப்படின்னு நம்ம படிக்கல் எடைகள் வந்து வச்சிருக்கோம்ல, அதே மாதிரி 8 கிராம் எடையுள்ள படிக்கல் வந்து கிடைச்சிருக்குது. அவங்க அந்த காலகட்டத்தில யூஸ் பண்ண பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல சங்ககால தமிழர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இறக்குறாங்கல்ல, இறக்குறவங்கள எந்த முறையில வந்து புதைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குவளை மாதி செய்வாங்க. ஒரு பெரிய பானை வந்து செய்வாங்க. அதுல வந்து அந்த இறக்குறவங்கள தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துனாங்களோ, அந்தந்த பொருட்களும், அவங்களுக்கு தேவையான நெற்பயிர்கள், வேளாண்மை சார்ந்த கொஞ்சம் கொஞ்சம் பயிர் வகைகள், தானியங்கள் எல்லாத்தையுமே இதில போடுவாங்க. போட்டு பொரி வகைகள் எல்லாமே போட்டு க்ளோஸா மூடி வச்சுட்டு மண்ணுக்கடியில புதைச்சு வைப்பாங்க. இதுதான் அவங்களுடைய வழக்கம். இன்னொரு பக்கம் ஒரு சிலர் வந்து இந்த டைரக்ட்டா மண்ணுள்ள போட்டு புதைச்சது மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து முன்னாடியுமே நம்மளுக்கு வந்து வரலாறுல வந்து கண்டிப்பா இது வந்து சப்ஜெக்ட் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த கீழடியிலயும் அந்த பாட்ல புதைச்சு வச்சிருக்கிற ஒரு சில விஷயங்களும் வந்து கிடைச்சிருக்குது. டைரக்ட்டாவும் புதைச்சு வச்சிருந்த எலும்புக்கூடுகளும் கிடைச்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அகழ்வாராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கீழடி மதுரை சம்திங் பக்கத்துல தானே இருக்குது. அந்த மதுரையில சங்ககால பாண்டியர்களின் தலைநகரமாக அது இருந்துச்சு. அதனால அங்க உள்ள கலாச்சாரங்கள் எல்லாமே இங்க இதுலயும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் இது வந்து இந்த அகழ்வாராய்ச்சி எதனால பண்றாங்க? என்ன காரணத்தினால அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில தமிழர்கள் எந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க? எதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க? எப்படிலாம் இருந்திருக்காங்க? அவங்களுடைய பழக்கவழக்கங்கள் எப்படிலாம் இருந்துச்சு? அத தெரிஞ்சு இந்த உள்ள ஜெனரேஷன் உள்ள மக்களுக்கு தெளிவா சொல்லணும். அதுக்காக தான் இந்த அகழ்வாராய்ச்சிகள் வந்து முக்கியமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து எந்த காலகட்டத்தில உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிமு 6ஆம் நூற்றாண்டுல உள்ளது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கீழடியில அந்த பாண்ட்ல எலும்புக்கூடுலாம் ஒரு சில கிடைச்சிருக்குல்ல, அந்த எலும்புக்கூட வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது இது வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டுல உள்ளது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த எலும்புக்கூடு மட்டும் தான் வச்சு பண்ணாங்களா அப்படின்னு கிடையாது. ஆயுதங்கள் அவங்க யூஸ் பண்ண ஒரு சில ஆயுதங்களும், அப்புறம் வந்து அந்த விலங்குகளுடைய எலும்புக்கூடு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு, மறுபடியும் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதையும் சேர்த்து வச்சுட்டு இது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது கிமு 6ஆம் நூற்றாண்டுல உள்ளது தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மக்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த மாதிரி பொருட்கள எங்கெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்கள வந்து இந்திய தொல்லியல் துறையின் ஏஎஸ்ஐ சரியா? அந்த காப்பகங்கள்ல வச்சிருக்காங்க.
நெறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்ததாட்டி இன்னும் ஒரு சில பொருட்கள் வந்து எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழடி தொல்லியல் அருங்காட்சியகத்திலயும் வச்சிருக்காங்க. அ இன்னும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல தமிழ்நாட்டுல இருக்க ஒரு சில பல இடங்கள்ல வந்து இந்த அருங்காட்சியகத்துல வந்து பொருட்கள வந்து குடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா, அங்க உள்ள மக்கள் வரலாறு படிக்கிற பிள்ளைங்களுக்கும், மத்த மக்கள் தமிழர்கள் வந்து கண்டிப்பா வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயங்கள வந்து குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினைங்கன்னா, இந்த மாதிரி அருங்காட்சியகத்துல போய் டைரக்ட்டா போய் பார்க்கலாம். அவங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஆபரணங்கள், என்னென்ன ஆயுதங்கள்லாம் பயன்படுத்துனாங்க, அத நம்ம டைரக்ட்டா விசிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தான் இப்பவும் நம்ம அந்த வரலாறும் படிச்சுட்டு வரோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்குது. ஒரு சில விஷயங்கள பார்க்கும்போது. இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு மக்கள் அந்த டைம்லயே இதெல்லாம் பயன்படுத்துனாங்களா? அப்படின்னு வந்து பார்க்குற வகையில தான் இருந்துச்சு. நான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே ஒரு வரலாறு ஸ்டூடண்ட் தான். இப்போ இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் வரலாறு படிச்சிருக்கீங்க சார். இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் வரலாறு படிக்கிறவங்களா இருந்தீங்கனாலும், வரலாறு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இந்த மாதிரி கீழடிக்கு போயிருக்கோம். இல்லன்னா, இந்த இந்திய தொல்லியல் துறை ஆராய்ச்சி மையத்துக்கு நாங்க போயிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து எனக்கு பிடிக்கும். இந்த ஆராய்ச்சி சம்மந்தமா பார்க்குறது பிடிக்கும். அப்புறம் நெறைய கண்டுபிடிப்புகள்லாம் பிடிக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும்ல. அப்படி தோன்றவங்க யாரா இருந்துச்சுன்னா, உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா, இத கண்டிப்பா நான் தெரிஞ்சுப்பேன். எத்தன பேர் தமிழ் பண்பாட்ட வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாரீங்க? இன்னும் தமிழர்கள் பத்தி தெரியணும். அப்படி இருக்கிறவங்களும் நான் வந்து கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுப்பேன்ல. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.